Hi friends, welcome to the channel What I Know. Friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Coreldraw லோட் ஆகும்போது வர எரர் கோட் 193 அந்த எரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த எரரை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்மளுடைய ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எரர் கோட் 193ங்கிறது ரெண்டு சமயங்களில் Coreldraவில் வரும். ஒன்று Coreldraw லோட் ஆகும்போது வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Coreldraw வந்து ஒர்க்கிங் டைமில் ரன் டைமில் நமக்கு வரும். Coreldraw லோட் ஆகும்போது வந்தால் ப்ராப்ளம் கிடையாது, பிகாஸ் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். பட் அதே இது Coreldraw ரன் டைமில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஒரு 1/2 hour 1 hour வந்து ஒர்க் பண்ணியிருப்போம், சேவ் பண்ணாமல் இருந்திருப்போம். பாதியிலே வந்து நமக்கு ரன் டைமில் எரர் வந்துச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதுவுமே சேவ் ஆகிருக்காது. நீங்கள் கடைசி என்ன சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லெவலில் தான் வந்து ஃபைல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு 1/2 hour 1 hour ஒர்க் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இந்த எரர் வந்து ரன் டைமில் வர்றது ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோடிங் டைப்பில் எரர் வருது, எரர் கோட் 193 வருதுன்னா அது எப்படி வரும்னா unable to load VGCore.dll எரர் கோட் 193 அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எரர் கோட் 127 சேம் வந்து unable to load VGCore.dll அப்படிங்கிறத எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே இது எரர் கோட் 193 வந்து அதே சேம் unable to load VGCore.dll அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் அப்டேட் செக் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் பேனலில் விண்டோஸ் அப்டேட்டில் போங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனாக இருக்குதான்னு பாருங்கள். செக் ஃபார் அப்டேட்ஸ்னு சொல்லி கொடுங்க. இது இருந்துச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு விண்டோஸ் வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ திருப்பி வந்து சேம் வந்து இதே ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பேனலில் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் C++ இருக்கும். இது எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். விஷுவல் C++ 2005, 2008, 2010, 12, 15 இந்த மாதிரி வந்து விஷுவல் C++ இன்ஸ்டால் ஆகிருந்தோம். இந்த இதில் பர்டிகுலராக மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ 2012, 2013, 2015 இந்த 3 வருஷனும் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 2012 இன்ஸ்டால் ஆகிருக்கு, 2013 இன்ஸ்டால் ஆகிருக்கு, ப்ளஸ் 2015 இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதோடைய 64 பிட்டும் இன்ஸ்டால் ஆகிருக்கணும், 32 பிட்டும் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். இந்த 2 வெர்ஷனுமே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து Coreldraw வந்து அந்த எரர் இல்லாமல் ஓப்பன் ஆகும். ஸோ சப்போஸ் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதில் வந்து அது மிஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா அது ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து Coreldraw ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பண்ணி சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2012, 13, 15 அதுக்குரிய உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லோடிங் டைப்பில் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். சப்போஸ் ரன் டைமில் வந்து இதே எரர் வந்து வருது, எரர் கோடு 193 வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ஒரு 75% வந்து வைரஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய வைரஸ் ஸ்கேனரை அப்டேட் பண்ணிக்கோங்க. வைரஸ் ஸ்கேனர் அப்டேட் பண்ணி டோட்டலாக வைரஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேமில் ப்ராப்ளம் இருக்கலாம். ரேமில் ப்ராப்ளம் இருக்காங்கிறத எப்படி செக் பண்ணி பார்க்குறோன்னா கண்ட்ரோல் பேனலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸில் விண்டோஸ் மெமரி டயக்னிஸ்ட் இதை கொடுத்து பாருங்கள். அந்த ரேம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற ரிசல்ட் அதிலே காட்டும். நீங்கள் ரேம் வந்து கரெக்டாக இருக்குதாங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரேமில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இந்த எரர் வரும், ரன் டைமில் க்ளோஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் ரேம் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா ஹார்ட் டிஸ்க் எரர் இருந்தாலும் இந்த மாதிரி வரும். ஹார்ட் டிஸ்க் எரர் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சில சமயம் ப்ளூ ஸ்க்ரீன் எரர்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீனில் ஒயிட்டாக டைப்ஸாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். அந்த எரர் அடிக்கடி வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் வராது, Coreldraw அந்த எரர் வராது. சப்போஸ் ரேம்லேயும் ப்ராப்ளம் இல்லை, ஹார்ட் டிஸ்க்லேயும் ப்ராப்ளம் இல்லை, வைரஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ரொம்ப ட்ரஸ்டபுளாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த CC Cleanerங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து என்னுடைய சஜஷன். இந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் க்ளீன் சொல்லி கொடுத்தீங்கன்னா இது எல்லா நம்ம சிஸ்டத்தில் உள்ள எல்லா டைப்ஸ் ஆஃப்
தேவையில்லாத ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே ஜங்க் ஃபைல் எல்லாத்தையுமே இதில் 10 குக்கீஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை அனலைஸ் கொடுத்து ரன் க்ளீன் கொடுத்தீங்கன்னா இது டோட்டலாகவே க்ளீன் ஆயிடும். இதுதான் நான் வந்து ரொம்ப முந்தி வந்து இந்த சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மேனுவலாக போயிட்டு இன்டர்நெட்டை க்ளீன் பண்ணணும், சிஸ்டம்ஸுக்கு க்ளீன் பண்ணணும். இது வந்து பட் அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும். இது ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருக்குது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது ட்ரஸ்டபுளாக இருக்குது. இது கொடுத்து பாருங்கள். அப்புறம் ரிஜிஸ்ட்ரியில் எரர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த எரர் கோடு 193 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ரன் டைமில். அப்படி இருக்கிற சமயத்தில் இதில் வந்து ரிஜிஸ்ட்ரியில் போய் ஸ்கேன் ஃபார் இஷ்யூஸ்ன்னு வந்து சொல்லுங்கள். ரிஜிஸ்ட்ரியில் எரர் இருக்கிற என்னென்ன எரர்ஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாகவே அது லிஸ்ட் டவுன் பண்ணி காட்டும். ரொம்ப சேஃப்டியாக வந்து அதை வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுது. சிசி கிளீனங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஃபிக்ஸ் செலக்டட் இஷ்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா do you want to pack up register before making changes எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வந்து இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிடும். இதுலேயும் கரெக்டாக ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கிராஃபிக் டிரைவரை ஒரு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். Coreldraw திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே இப்போ நான் சொன்ன இந்த சொல்யூஷனுக்குள்ளே கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு வகையில் அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அந்த எரர் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். சப்போஸ் இதே மாதிரி ஒரு எரர் நீங்கள் ஃபீல் பண்ணி நம்ம வீடியோவில் பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ சார்.